ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, ரீசெண்டாக நான் யூடியூப்பில் பார்த்த ஒரு டெக்டாக்கை பற்றி. டைட்டில் ஆஃப் த டெக்டாக் என்னென்னா, லைஃப் இஸ் ஈஸி, வை டு யூ மேக் இட் ஸோ ஹார்ட். ஜான் ஜாண்டாய் அப்படிங்கிறத இதை பற்றி பேசியிருக்காரு. உண்மையிலேங்க லைஃப்பை நம்ம எவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன். எதுக்காக இந்த வீடியோ நான் பண்ணுறேன் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருக்கிற பல கேள்விகளுக்கு இவரோட ஸ்பீச் வந்து ஆன்சராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் அவர் என்ன பேசினாரோ அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண போகிறது கிடையாது. அவர் பேசின இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் மட்டும் தான் கவர் பண்ண போகிறேன். ஏன்னா நான் எப்படி அந்த வீடியோ பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எனக்கு ஒரு சந்தோஷமும் மனநிறைவும் கிடைச்சதோ அதே மாதிரி உங்களுக்கும் அது கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஜான் சாண்டை தாய்லாண்டில் ஒரு ஏழை இசை குடும்பத்தில் பிறந்திருக்காரு. அங்கிருந்து அவரோட லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பேங்காக் நோக்கி வராரு. நாம் எப்படி நம்ம ஊரை விட்டு சிட்டி நோக்கி வந்து ஏன் வந்தோம், இதுக்கு வந்தோம் தெரியாமல் கஷ்டப்பட்டுருக்கோமோ அந்த மாதிரி அவர் பேங்காக் வராரு. வந்து கிடைச்ச வேலையை பார்க்குறாரு, கடினமாக உழைக்கிறாரு. ஆனால் அவர் எதிர்பார்த்த மாதிரி காரு, வீடு, சொகுசான வாழ்க்கை அவரால் வாழ முடியல. அவர் எவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் லைஃப் ஹார்டாகிட்டே போச்சு ஒழிய அவர் எதிர்பார்த்த மாதிரி லைஃப் ஒரு ஈஸியாகவும் லைட்டாகவும் இல்லை. மனுஷன் எல்லாத்தையும் பார்க்குறாரு பேங்காக்கில். நம்ம படிப்பு கம்மி, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம இப்படியே தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்க போகிறோம். நம்மளும் மித்தவங்கள மாதிரி ஒரு யூனிவர்சிட்டியில் சேர்ந்து நல்லா படித்து நல்லா வேலைக்கு போவோம். ஸோ நம்மளோட லைஃப் பெட்டராக இருக்கும்னு நினச்சி போய் யூனிவர்சிட்டிக்கு ஜாயின் பண்ணுறாரு. அங்கே அவருக்கு ஏற்பட ஒரு கசப்பான அனுபவத்தினால அந்த படிப்பை பாதியில் நிப்பாட்டிட்டு ஊருக்கே போயிடுறாரு. அவர் ஏன் அந்த படிப்பு நிப்பாட்டினாரு, என்ன கசப்பான அனுபவங்கள் அப்படின்றத அதில் வீடியோவில் சொல்லியிருக்காரு. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ மனுஷன் இங்கேருந்து ஊருக்கு போயிடுறாரு. ஊருக்கு போயிட்டு விவசாயம் பண்ணுறாரு. உண்மையிலே அங்கே தாங்க அவர் செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணுறாரு. ஸோ போகிறாரு, ஃபார் எக்ஸாம்பிள் அரிசி விவசாயம் பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் 6 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 1 டன் தேவைப்படுது அப்படின்னா அது 2 மாதத்துலேயே அவங்க வந்து கல்டிவேட் பண்ணிடுறாங்க. ஸோ பேலன்ஸ் ஒரு 10 மாதம் அவருக்கு ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இங்கே தாங்க அவர் செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணுறாரு. அவர் என்ன இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜ் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, எப்போ நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இந்த 10 மாதம் அவருக்கு ஃப்ரீ. ஸோ 2 மாதம் ஒர்க் பண்ணாருன்னா 10 மாதம் ஃப்ரீ. இந்த 10 மாதம் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. எப்போ அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரோ அப்போ தாங்க அவர் செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணுறாரு. அவருக்கு என்ன வேணும் வேண்டாம், எதை நான் சேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், எதை சேஸ் பண்ணக்கூடாதுன்றது அங்கே தாங்க அவருக்கு வந்து கரெக்டாக புரியுது. அவர் சிட்டியில் ஒர்க் பண்ணுற வரைக்கும் வருஷம் ஃபுல்லாக வேலை இருக்கும். உங்களுக்கு தெரியும், சண்டேல நம்ம வந்து அடுத்த வீக்குக்கு என்ன பிளானோ சண்டே வரதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. ஸோ இங்கே அவர் கிராமத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்கு நிறைய டைம் இருந்தங்காட்டி அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் அவருக்கு புரியுது. எதெல்லாம் தேவையில்லாமல் நான் லைஃப்பை இப்படி நான் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ த்ரூ அவுட் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அவர் வந்து சொல்லிகிட்டே இருப்பார், லைஃப் இஸ் ஈஸி அண்ட் லைட். ஸோ அதை நம்ம ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து அவருக்கு கிடைச்ச அந்த 10 மாதம் டைமில் வந்து அவர் ரியலைஸ் பண்ணுறாருங்க. அவர் இதில் பேசிக்கிற பல விஷயங்கள் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனால் அந்த ஃபுல் ஸ்பீச்சை கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற பல விஷயங்களை ரீதிங்க் பண்ணி நம்மளோட லைஃப்பை நம்ம ஈஸியாகவும் ரொம்ப லைட்டாகவும் பண்ண முடியும் நான் ஃபீல் பண்ணுறேன். இது தவிரங்க 4 பேசிக் நீட்ஸ் பற்றி பேசுகிறாருங்க. சரிங்களா? 1 தங்க வீடு, உண்ண உணவு, உடுத்த உடை, மெடிசின் பற்றி பேசுகிறாங்க. ஆரோக்கியமான வாழ்றதுக்கு மெடிசின் பற்றி பேசுகிறாரு. இந்த 4 பற்றி அவருக்கு இந்த ஸ்பீச்சில் வந்து கவர் பண்ணியிருக்காரு. ஊருக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 வீடு கட்டிடுறாருங்க. 1 வீடு 2 வீடு இல்லை, 4 வீடு. எந்த லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கிராமத்துலேருந்து பேங்காக் போனாரோ அங்கே போய் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாரிச்சிட்டு வந்து கட்டல. அங்கே வேலை பிடிக்காமல் ஊருக்கே வந்துட்டார். ஊருக்கு வந்ததுக்கப்புறம் 4 வீடு கட்டிடுறாருங்க. அந்த வீடை எப்படி கட்டினாருன்னு சொல்லி அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் அந்த வீடியோவில். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இதில் என்னென்னா, வீடு கட்டுறது ரொம்ப ஈஸி, அவ்வளோ காம்ப்ளிகேஷன் கிடையாது, நினச்சா யார் வேணால் வீடு கட்டலான்னு வேறு அதில் பேசுகிறாரு. அதை தவிர துணியை பற்றி பேசுகிறாரு, ட்ரெஸ்ஸை பற்றி பேசுகிறாரு, மெடிசன் பற்றி பேசியிருக்காரு. ஸோ இதெல்லாம் நீங்கள் அந்த வீடியோ டீட்டெயிலாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஃபைனலாக ஒன்று தாங்க, உங்களோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவர் சொன்ன மாதிரி உண்மையிலேயே உங்களுக்கு என்ன வேணும் வேண்டாங்கிறது கண்டிப்பாக புரியும். கண்டிப்பாக நீங்களும் செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணுவீங்க. ஒன்று தாங்க, த சாய்ஸ் டு பி ஈஸி ஆர் டு பி ஹார்ட், இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேங்க. ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க. உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு 10 lakhs ஓகே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அப்படியே போயிட்டீங்கன்னா லைஃப் இஸ் ஈஸி அண்ட் லைட்.
எப்போ நான் ஒரு ஒரு கம்பெனியில் பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், இந்த பொசிஷனில் இருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் 20-25 லேக் பட்ஜெட்டில் கார் வச்சுருக்காங்க, நான் போய் 10 லேக் வாங்கணுமா அப்படின்னு நினச்சி இந்த 25 லேக்ஸ்க்கோ இல்லை 20 லேக்ஸ்க்கோ காரை வாங்கி அதுக்கு இஎம்ஐ கட்டி அதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது உங்கள் கார் கிடையாது, அது அவங்க கார். யாருக்கோ சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு அந்த காரை வாங்கி கஷ்டப்பட்டு அதை மெயின்டைன் பண்ணி உங்களோட ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறீங்க பார்த்தீங்களா? இப்போ தான் நீங்கள் லைஃப்பை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த வீடியோ பாருங்கள். ஸோ உங்களுக்கு அதில் ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக எல்லோரும் போய் அந்த வீடியோ போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட லைஃப் வந்து ஈஸி அண்ட் லைட்டாக மாறும்னு நான் நம்புகிறேன். உங்களோட கருத்துக்கள் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.